نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم وبسم الله الرحمن الرحيم فتلقى آدم من ربه كلمات فتاب عليه إنه هو التواب الرحيم صدق الله العظيم. கண்ணியமிக்க பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, புனிதகரமான ரமலானுடைய மாதத்தில் முதல் தராவிக்கு பிறகு இன்று தராவிகளே ஓதப்பட்ட வசனங்களிலே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து உங்களுக்கு மத்தியிலே ஒரு சில நிமிடங்கள் சில விளக்கங்களை தர கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தமது இறைவனிடமிருந்து தனது ரப்பிடமிருந்து சில கலிமாக்களை கற்றுக்கொண்டார். அந்த கலிமாக்களின் மூலம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரினார். அல்லாஹ் அவரது பாவங்களை மன்னித்தான், தௌபாவை ஏற்றுக்கொண்டான். நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறவனும் அன்புள்ளவனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள். சில கலிமாக்களை கற்றுக்கொண்டு அந்த கலிமாக்கள் வாயிலாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள், பாவ மன்னிப்பு கோரினார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். இங்கே நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள், என்ன தவறு செய்தார்கள் என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து சொன்னான், ஆதம் ஹவ்வா, நீங்கள் இருவரும் சுவர்க்கத்திலே தங்கியிருங்கள். தக்ரபா ஹாதிகி ஷதரா, இந்த மரத்திற்கு அருகில் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் ஆணை பிறப்பித்திருந்தான். குறிப்பிட்ட மரத்தை அல்லாஹ் சுட்டிக்காட்டி இந்த மரத்திற்கு அருகில் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருந்தான். ஷைத்தானுடைய தூண்டுதலால் சில காரணங்களை முன்வைத்து அவர்கள் மரத்திற்கு அருகில் நெருங்கிவிட்டனர். அந்த பழத்தை உண்டார்கள். இவை அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளானார்கள். அல்லாஹ் அவர்களை உலகத்திற்கு அனுப்பி வைத்து விட்டான் என்று வேறு வேறு வசனங்களிலே அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி காட்டுகிறார். இங்கே நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய நபி, நபிமார்கள் எல்லாம் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி பாவம் செய்திருப்பார்கள் என்றால், பாவம் என்பது இருக்கிறது, அவர்கள் நபிமார்கள் வேணுமென்று விரும்பி அவர்கள் சுய இஷ்டப்பிரகாரம் செய்வது கிடையாது. தவறுதலாக, மறதியாக, சருகுதல் என்ற அடிப்படையில் ஒரு சில தவறுகள் நிகழ்ந்து விடலாம். நபிமார்களை பொறுத்தளவிற்கு அந்த தவறுகள், அந்த சருகுதல்கள் கூட அவர்கள் நபிமார்கள் என்ற காரணத்தினாலே அல்லாஹ்விடத்தில் அது குற்றமாகவே கருதப்படும். அல்லாஹ் அதற்கும் அந்த நபிமார்களுக்கு சில எச்சரிக்கைகளை விடுப்பான், சில தர்பியத்து கொடுப்பான். அந்த வகையில் தான் இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த மரத்துக்கு அருகிலே அல்லாஹ் நெருங்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தான். மரத்திற்கு அருகில் நெருங்க வேண்டாம் என்பதை கொண்டு கருத்து, மரத்தினுடைய பழங்களை உட்கொள்ள வேண்டாம், அந்த பழங்களை உட்கொள்ள வேண்டாம் என்று அதற்கு கருத்து. பொதுவாகவே ஒரு விஷயம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் செய்யக்கூடாது என்று சொன்னால், அந்த தடுக்கப்பட்ட காரியத்திற்கு எது காரணமாக திகழ்கிறதோ, அந்த தடுக்கப்பட்ட காரியத்தை செய்வதற்கு எது காரணமாக பாலமாக திகழ்கிறதோ அதையும் தவிர்க்க வேண்டும். இங்கே மரத்தினுடைய கனியை தான் உட்கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் விருப்பம் அல்ல, அதைத்தான் ஆணை பிறப்பித்திருக்கிறார். அந்த மரத்தினுடைய கனியை உட்கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது அந்த மரத்திற்கு அருகில் செல்வதும் தவறு என்று இங்கே உணர்த்தப்படுகிறது. ஏனென்றால் மரத்திற்கு அருகில் செல்கிற பொழுதுதான் அந்த கனியை உட்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஆகவே அந்த அருகில் செல்லக்கூடாது என்பதை கொண்டு கருத்து, அதுவும் ஒரு தவறாகவே கணிக்கப்படுகிறது. அல்லாஹ் அதையும் தடை செய்திருந்தான். இவர்கள் அதை மீறி அந்த மரத்துக்கு அருகில் சென்றார்கள், அந்த பழத்தை புசித்தார்கள் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இதற்கு சில காரணங்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினான். அல்லாஹ் இந்த மரத்திற்கு அருகில் போக வேண்டாம் என்று சொன்னதை கொண்டு கருத்து, இந்த மரம் மட்டும்தான் அதற்கு காரணம், வேறு மரத்திற்கு அருகில் செல்லலாம், வேறு மரத்தினுடைய கனியை புசிக்கலாம் என்று இப்லீஸ் சில ஊசலாட்டங்களை, சில எண்ணங்களை உள்ளத்திலே உதிக்கச் செய்தார். அல்லாஹ் சொல்ல, இந்த மரத்திற்கு அருகில் தான் செல்லக்கூடாது, இந்த மரத்தின் கனியைத்தான் புசிக்கக்கூடாதே தவிர வேறு மரத்தினுடைய கனியை புசிப்பது தவறல்ல என்பதை சைத்தான் அந்த எண்ணங்களை ஏற்படுத்திய காரணத்தினாலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேறு மரத்தினுடைய கனியை புசிக்க
முற்பட்டு விட்டார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி தோழர்களுக்கு மத்தியிலே நபிகள் பெருமானார் கையிலே பட்டு துணியும் தங்கத்தையும் வைத்துக்கொண்டு சொன்னார்கள், இந்த தங்கமும் இந்த பட்டு துணியும் ஆண்களாகிய உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், கையிலே வைத்திருந்த தங்கமும் கையிலே வைத்திருந்த பட்டு துணியும் சுட்டிக்காட்டி இவ்விரண்டும் ஆண்களுக்கு ஹராம் என்று நபிகள் பெருமானார் சொன்ன பொழுது அந்த இரண்டு மட்டும்தான் ஹராம். கையிலே வைத்திருக்கிற தங்கம் வெள்ளி மட்டும்தான், தங்கமும் அந்த பட்டு மட்டும்தான் ஹராம். இதை தவிர்த்து வேறு பட்டு வேறு தங்கம் ஆண்களுக்கு ஹலால் என்று கருத்து எடுத்துக்கொள்ள முடியாது. எல்லா தங்கமும் எல்லா பட்டும் ஆண்களுக்கு ஹராம் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதுபோன்றது அல்லாஹ் இந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொன்னதை கொண்டு கருத்து இந்த மரத்தின் இனத்தை சார்ந்த அத்தனை மரங்களுக்கு அருகிலும் சென்று அந்த பழத்தை புசிக்கக்கூடாது என்பதுதான் அதன் கருத்து. ஆனால் ஷைத்தான் இப்லீஸ் சூசகமான முறையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒரு தவறான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விட்டான். இந்த மரத்தை மட்டும்தான் அல்லாஹ் தடை விதித்திருக்கிறான், இது போன்ற வேறு மரத்திற்கு அருகில் நீங்கள் செல்லலாம் என்ற உணர்வை ஏற்படுத்தி அதனால் அவர்கள் அந்த தவறை அந்த சருகுதலை நிகழ்த்த நிலை ஏற்பட்டு விட்டது. இதற்கு இன்னொரு காரணமும் சொல்லலாம். இப்லீஸ் இப்படி எண்ணத்தை ஏற்படுத்தினான். ஆதம் நீங்கள் படைக்கப்பட்ட புதிதிலே அது ஆரம்ப பருவம், எப்படி குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சொல்வதில்லையா, குழந்தை பருவத்தில் கடினமான உணவுப் பொருட்களை உட்கொள்ளக்கூடாது என்று அந்த குழந்தைகளை பேணிக்கையாக பேணுதலாக அதை கண்காணித்து வருவார்கள். இலகுவான ரொம்ப மிருதுவான ஜீரணிக்கும்படியான அந்த மாதிரியான உணவுப் பொருட்களை தான் குழந்தைகளுக்கு ஊட்டுவார்கள். அந்த குழந்தைகள் பெரிதானதற்கு பிறகு வலுவடைந்ததற்கு பிறகு அது பலமான மிக கடினமான உணவுப் பொருட்களை எல்லாம் உட்கொள்ளும். ஆனால் குழந்தை பருவத்தில் அந்த பொருளெல்லாம் அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கும். அதுபோன்று தான் ஆதமே நீங்கள் குழந்தை பருவம் என்ற அடிப்படையில் படைக்கப்பட்ட புதிதிலே இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு சில இந்த மரத்துக்கு அருகிலே போக வேண்டாம் தடை விதித்திருந்தான். இப்பொழுது நீங்கள் காலங்கள் கடந்து விட்டது, நீங்கள் சுவர்க்கத்திலே வந்து பல ஆண்டுகள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அந்த பழத்தை உட்கொள்வதால் புசிப்பதால் உங்களுக்கு எந்த தடையும் வரப்போவதில்லை, எந்த விலக்கும் உங்களுக்கு விதிக்கப்பட போவதில்லை. எனவே நீங்கள் தாராளமாக புசிக்கலாம் என்கின்ற உணர்வை ஷைத்தான் ஏற்படுத்தினான். அதனால்தான் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பழத்தை புசித்தார்கள் என்ற கருத்தையும் முஃபஸ்ஸிரீன்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். இன்னொரு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், இப்லீஸ் இப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினான் ஷைத்தான், ஆதமே நீங்கள் இந்த சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால், நிரந்தரமாக காலாங்காலமாக இந்த சுவர்க்கத்திலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்டால் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்துவிடும். இந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிடுவதால் நீங்கள் சுவர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுவீர்கள். சுவர்க்கத்தின் நியமத்துக்களை நீங்கள் நிரந்தரமாக அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் இங்கே வாழ்வீர்கள் என்று இப்லீஸ் எண்ணத்தை ஏற்படுத்தினான். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவங்களுக்கு அந்த எண்ணம் ஆசை மேலோங்கியது. நம்ம சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும், காலாங்காலம் இருக்க வேண்டும், அதன் பாக்கியங்களை நாம் என்றென்றும் அனுபவித்து கொண்டிருக்க வேண்டுமே என்ற எண்ணத்தில் ஆரம்பத்தில் அல்லாஹ் தடை விதித்திருந்த அந்த தடை உத்தரவை மறந்து அந்த பழத்தை புசித்து விட்டார்கள். அல்லாஹ் திருமறையில் சொல்லுவான், ஃபனசிய, ஆதம் மறந்து விட்டார், வலம் நஜித் லஹு அஸ்மா, நம் ஆதமிடத்தில் உறுதிப்பாட்டை காணவில்லை, எனவே அவர் மறந்து அந்த பழத்தை புசித்து விட்டார் என்று அல்லாஹ் வேறொரு இடத்திலே சொல்லி காட்டுவான். இந்த ஒரு தவறை அல்லாஹ் குறிப்பிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை இருந்து உலகத்திற்கு அனுப்பி வைத்து விட்டான். இது நம்மை போன்ற சாமானிய மனிதர்களுக்கு அதை தவறாக கருதப்படாமல் அல்லாஹ் மன்னித்து விடலாம். ஆனால் நபிமார்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வின் அன்பை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடன் தொடர்பு உள்ளவர்கள், வஹி அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களிடமிருந்து ஒரு சருகுதல், ஒரு பிசகுதல் அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு மாறாக நிகழ்ந்துவிட்டால் கூட அல்லாஹ் அதை குற்றம் பிடிப்பான், அதை உடனே தண்டிப்பான். அந்த வகையில் தான் இந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள், அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளானார்கள், இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்து விட்டான். அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில கலிமாக்களை அல்லாஹ் கற்றுத்தந்தான். அல்லாஹ்
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சில கலிமாக்களை சொல்லி தந்தான். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். எங்கள் ரட்சகா, ரப்பனா எங்கள் ரப்பே, லலம்னா அன்ஃபுஸனா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், வ இல்லம் தக்ஃபிர் லனா நீ எங்களை மன்னிக்காவிட்டால், வ தர்ஹம்னா நீ எங்களுக்கு அருள் புரியாவிட்டால், லனகூனன்ன மினல் ஹாசிரீன் திட்டமாக நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்ற அந்த துவாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடமிருந்து அறிந்து கொண்டு கற்றுக்கொண்டு அந்த துவா மூலமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தார்கள். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் தௌபாவை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறவனும் அல்லாஹ் கருணையாளனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். பொதுவாக நபிமார்கள் இந்த மாதிரி துவா செய்திருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி, என் ரப்பே நிச்சயமாக நான் எனக்கு நானே அநீதிழைத்து கொண்டேன், என்னை நீ மன்னிப்பாயாக என்று துவா செய்திருக்கிறார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் உன்னை தவிர்த்து வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன், நிச்சயமாக நானே அநியாயக்காரர்களில் உள்ளவனாக இருக்கிறேன் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த திக்ர் மூலமாக அல்லாஹ்வை துதிப்பாடி கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். அதுபோன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் இந்த துவா மூலமாக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோரினார். அல்லாஹ் மன்னித்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதிலே 3 விஷயங்கள் இருக்க வேண்டும். அந்த தௌபாவிலே ஒன்று, செய்த பாவத்தை பாவம் என்று விளங்க வேண்டும், செய்த பாவத்தின் மீது வருத்தப்பட வேண்டும், வெட்கப்பட வேண்டும், பச்சதாபப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். 2, செய்து கொண்டிருக்கிற பாவத்தை உடனடியாக விட்டு விலக வேண்டும், விட்டு ஒதுங்க வேண்டும், கைவிட வேண்டும். 3, வருங்காலத்தில் மீண்டும் அதே பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயங்கள் இருக்கும் என்று சொன்னால் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். 3இலே 1 இல்லை என்றாலும் கூட தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. வாயளவிலே தௌபா தௌபா என்று சொல்லுவதால், மன்னிப்பு மன்னிப்பு என்று கேட்பதால் அது தௌபாவாகி விடாது, மன்னிப்பாகி விடாது. கடந்த காலத்தில் செய்த பாவங்களையும் தவறுகளையும் எண்ணி வருந்துவது, வேதனைப்படுவது, நிகழ்காலத்தில் உடனடியாக அந்த பாவத்தை விட்டு விலகுவது, வருங்காலத்தில் இனி எப்பொழுதுமே அதை செய்ய மாட்டேன் என்ற உறுதியை எடுத்துக்கொள்வது, இந்த 3ம் இருந்தால்தான் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை அல்லாஹ் இந்த அத்தியாயத்தின் மூலமாக, இந்த அத்தியாயத்தில் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவுபடுத்துகிறான். வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய குற்றங்களை மன்னித்து நம்மை அல்லாஹ் தௌபா செய்த நல்லடியார் கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.